சின்ன குழந்தைங்களோட உலகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வீடியோ பாருங்க. என்னடா கடல் மண்ணில் சத்துமா உருண்டை அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சின்ன சின்ன பொண்ணுங்க வந்து ஃபஸ்ட்டு ஈரமண்ணை எடுத்துகிட்டு வந்து நல்லா சேர்த்தி உருட்டி, அதுக்கப்புறம் வந்து ஈரமண் நல்லா உருண்டியானதுக்கப்புறம் அதுக்கு மேலே காஞ்ச மண்ணை போட்டு சுற்றி அப்படியே அந்த ஸ்கேட்டிங் போர்டில் வச்சுட்டு நல்லா காய வச்சுக்காங்க. காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எடுத்துகிட்டு ஓடி போய் எல்லாருமே அடித்து ஓடி பிடிச்சி விளாட்றது, அடித்து விளாட்றாங்க. அடி வாங்கினவங்க தோத்துட்டாங்க. அந்த மாதிரி அந்த உருண்டையெல்லாம் பார்க்குறதுக்கே அவங்க ஒரு குழந்தைங்க கையில் பண்ண ஒரு ஆர்ட் மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து ஒரு ஆள் பாதுகாப்புக்கு வேறு வச்சுட்டு போயிருந்தாங்க, உருண்டை எண்ணி வைக்கிறதுக்கு, ஏன்னா மற்றவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து ஜெட் ஸ்கீயில் போனதை தான் பார்த்தேன். அப்படியே நல்லா போட்டுட்டு நல்லா வைபாக செமையாக போயிருந்தாங்க. கப்புள்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்புறமா தனியாக ஒரு பையன் வந்து தனியாக ரொம்ப நேரம் ஜெட் ஸ்கீலே சுற்றிட்டு இருந்தான். அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக. அப்புறம் ஏதோ கொஞ்சம் நேரம் வந்து புக்கு படிச்சுட்டு இருந்தான். எனக்கே ஷாக்கிங்காக ஜெட் ஸ்கீயில் உட்காந்து புக்கு படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறது எனக்கு புதுசாக இருந்தது. அப்புறம் என்ன பார்த்தோன்னா, சின்ன சின்ன பசங்க வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த கடல் அலை வருது போகுது, அதுலேயே பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது அப்படியே சன்செட் பார்க்குறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சினிமேட்டிக் ஒரு எஃபெக்ட் மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், ஒரு வந்து மன உளைச்சலாக இருந்தால், நம்ம போய் பீச்சில் கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்தாலே போதும் போல். நான்லாம் எப்போதுமே என்னோடய டைம் வந்து இது வரைக்கும் அதிகபட்சம் வந்து தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நான் நிம்மதியாக தான் இருக்கேன். தனியாக நம்ம வந்து ஒரு பீச்சில் உட்காரதே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. நம்ம ஹாப்பியாக இருக்க வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்குள்ளே வரணும். அப்புறமா வந்து ஒரு கோழி சேவல் வந்து நடந்து போயிருந்தது. எனக்கு சிரிப்பாக அந்த நம்மள மண்ணில் எப்படி நடக்கிறோம்ல, அதே மாதிரி தான் அதுவும் பீச்சில் அப்படியே வாக் போயிட்டுருக்க மாதிரி இருந்தது. அது ஒரு ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் என்னென்ன மறக்க முடியாதுன்னு இருந்தால், பசங்க குழி தோண்டி மணல் எடுத்து வெளியே போட்டுட்டு ஒரு 4-5 பசங்க வந்து உடம்பு ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு தலை மட்டும் வெளியே வச்சுருந்தாங்க. கடைசியாக பார்த்தா ஒரு 3/4 மணி நேரம் அப்படி ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தா அப்புறம் வெளியே வரவே முடியல. அப்புறம் சுற்றி சின்ன பசங்க எல்லாம் பிடிச்சி வெளியே இழுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு பியூர் இன்னசென்ஸ் இருக்குல்ல. அது வந்து கிடைக்கவே கிடைக்காது லைஃப்பில் நம்மளுக்கு. அவ்வளோதான், ஒன்ஸ் நம்ம தாண்டி போயிட்டோன்னா தான். ஸோ ப்ரெசன்ஸை வந்து நம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். நான் வந்து மாலினி கிராண்ட் கேமலில் இருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.